7 இடத்துல வருது. 7 இடத்துல இடைத்தேர்தல் வருது சார். எத்தனை இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க, எத்தனை திமுக ஜெயிப்பாங்க? திமுகக்கெல்லாம் இன்னும் ஜெயிக்கிறத பற்றியெல்லாம் அதிமுக எத்தனை ஜெயிப்பாங்க? கனவு கூட காணப்படாது. திமுக கனவில் கூட நாம் ஜெயிக்கணும்னு கனவு கூட காணப்படாது. அப்படி ஒரு கனவு வந்துன்னா உடனே எழுந்து தண்ணி குடிச்சிடணும். அதிமுக ஜெயிக்கணும்னு நீங்கள் கேட்டதே தப்பு. உங்களை ஏதாவது அடிக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். அவன் ஒரு பக்கம் கயிறு வாங்கி வச்சுருக்கான், இந்த பக்கம் பாட்டில் வாங்கி வச்சுருக்கான் எடப்பாடி. கயிறில் தொங்குறதா பாட்டில் எடுத்து குடிக்கிறதாங்கிற நிலைமையில் அவன் இருக்கான். ஒரு தலைமைக்கான எந்த தகுதியும் இல்லாத, தரமும் உரமும் இல்லாத ஒரு கையில் அதிமுக சிக்கி இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு. இவ்வளோ பேசுகிறீங்க. ஆமாம், ஸ்டாலின் வந்து ஆட்சி கவலை போகுதுன்னு சொல்கிறாரு. உங்கள் ஆட்சி அவர் தான் சொன்னார், சொல்லிகிட்டே இருக்கு. சரி, அதுக்கு பிறகு 6 மாதத்துக்கு ஆட்சி கவிழ்ந்துடும். அப்புறம் ஆட்சி வந்துடுமா? அதெல்லாம் அர்த்தம் எப்படி வரும்? எல்லாருமே சேர்ந்து நிற்பாங்க. அதிமுக, திமுக, மிச்சமே இருக்க எல்லா கட்சியும் சேர்ந்து நின்று உங்களை தோக்கடிச்சாங்கன்னா அதிமுக திமுகவும் சேர்ந்தா இதை வீழ்த்திட முடியுமா? ஒன்று சொல்கிறேங்களுங்க, 26 கட்சி கூட்டணி, 200 சாதிக்குழுக்களின் ஆதரவு, கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் செலவு. இந்த பணத்தை வச்சுட்டு என்னால் கரை சேர முடியல. இந்த 24% 25% மாற்றுறதுக்கு ஒன்றை ஏதாவது திட்டம் இருக்கான்னு சொல்லு. 7 தொகுதியிலே நாங்கள் ஜெயிப்போம். ஸ்டாலின் திரும்ப நின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப நின்னாருன்னா டெபாசிட் இழக்க வைப்போம். டெபாசிட் இழக்க வைப்போம். திரும்பனா திரும்ப தோப்பார் அப்போ அவர். ஆமாம்.